இறைவா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா டாரோ கார்டு ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் தனுசு ராசிக்கான அக்டோபர் மாதத்துக்கான டாரோ கார்டு ரீடிங் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்கு இந்த மாதம் எந்த கடவுள் வழிபாடு சிறப்பாக இருக்கும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கான டாரோ கார்டு ரீடிங் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ தனுசு ராசி இந்த மாதம் உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுடைய எனர்ஜி ஆனது ரொம்ப நிதானமாகவும் பொறுமையாகவும் இருப்பீங்க. அது என்னன்னா, இப்படி இருந்தால் நம்ம நினச்சதை அடையலாம் அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஹை மோட்டிவேஷன்லாம் உங்களுக்கு உருவாகும். ஸோ எதாக இருந்தாலும் ரொம்ப பெருசாக யோசிக்கணும், பெருசாக ஆசைப்படணும், பெரிய விஷயங்களுக்கு ஆசைப்படணும், நம்மளுடைய இலக்கு லட்சியங்கள்லாம் ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்ப்பீங்க. ஸோ நம்மளை பார்த்து மற்றவங்க நடந்துக்கணும். அப்போ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக அமைச்சிக்கணும். நம்ம ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். அட்லீஸ்ட் நம்ம ஒரு 2 பேருக்காவது ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் முன்வைப்பீங்க. ஸோ இது எல்லாமே உங்களோட எனர்ஜியின் பிரதிபலிப்பாக தான் இருக்கும். அப்போ உங்களோட எனர்ஜி முழுக்க முழுக்க ஒரு ஹைலி பாசிட்டிவான எனர்ஜியாகவும் இருக்கும். ஸோ ஒரு பெரிய ரெப்புடேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜியாகவும் உங்களோட எனர்ஜி இருக்கும். ஸோ மிக உயர்ந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்குள்ள உருவாகும். ஸோ உங்களோட எனர்ஜி அந்த மாதிரி உங்களை புஷ் ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ நீ உயர்வான விஷயங்களை பற்றி யோசி, உயர்வான விஷயங்களை பற்றி முடிவெடு அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு ஸ்டார் மாதிரி ஜொலிக்கக்கூடிய ஒரு எனர்ஜி தான் உங்களுக்குள்ளே இருக்கும். சில பேருக்கு உங்களுடைய ஃபேஸில் ஒரு தேஜஸ் ஏற்படும். இந்த அக்டோபர் மாதம் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டல்லாக இருந்த ஃபேஸ் கூட திடீர்னு பிரைட்டாக அடிக்க ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு தேஜஸ் உணர்வீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை கண்டிப்பாக சில பேர் கேட்பாங்க, ஏன்னா உங்கள் ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி தேஜஸாக இருக்குது, ஷைனிங்காக இருக்குது, ஒரு ரொம்ப பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது உங்களை பார்த்தா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி யாராவது கேட்டாங்கன்னா நிச்சயமாக இந்த பதிவில் அகைன் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை. ஸோ இந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுது. ஸோ தனுசு ராசி இந்த அக்டோபர் மாதம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் என்ன செய்யலான்றது போது உங்களுக்கு எந்த ஆசைகள் இருக்கோ, எந்த காரியங்களில் ஈடுபடுறீங்களோ அதில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை முறியடித்து அதை சக்ஸஸ் பண்ண ரெடியாக இருங்க. ஸோ நீங்கள் அதற்கான உடல் பலத்தையும் மனபலத்தையும் உருவாக்கிக்கணும். அண்ட் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் கிவ் அப் பண்ணவே கூடாது. நீங்கள் எடுத்த காரியத்தில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுற வரைக்கும் கண்டிப்பாக போராடியாவது ஜெயிக்கணும், அதற்கான ஆக்ஷன்ஸை மேற்கொள்ளணும் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போது உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறணும்னா அதற்கு போராட தயாராக இருங்க. அண்ட் போராடுறதுக்கு தயக்கம் காட்ட வேணாம். அதற்கான ஆக்ஷன்ஸை உடனடியாக எடுக்கணும் அப்படின்றது தான் உங்களுக்கான ரீடிங்கில் வருது. ஸோ தனுசு ராசி இந்த அக்டோபர் மாதம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்னா, தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம் அப்படின்னு இருக்குது. ஸோ ஒரு 4 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு ஆர்கியூமெண்ட் போகுதுன்னா நீங்கள் தேவையில்லாமல் போய் மூக்க நுழைக்க வேண்டாம். அப்போ தேவையில்லாத ஆர்கியூமெண்ட், தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். அண்ட் உங்களை நோக்கி சில காம்படிட்டிவான விஷயங்கள் வருது, சில பொறாமை பிடிச்சவங்க உங்களை நோக்கி வராங்க. ஸோ பொறாமை பிடிச்சவங்க உங்ககிட்ட பேச இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, இல்லை உங்களை யாராவது சவாலாக எடுத்துக்கிறாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் பெருசுப்படுத்திக்க வேண்டாம். பெருசுப்படுத்தி அவங்களுக்கு நீங்கள் முட்டு கொடுத்து ஒத்தை கொத்தெல்லாம் நிற்க தேவையில்லை. ஸோ அந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும், அங்கேருந்து நீங்கள் நகர்ந்து போயிடணும் அப்படின்னு இருக்குது. ஸோ தனுசு ராசி இந்த அக்டோபர் மாதம் என்ன கலர்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்கள் எல்லோ கலரையும் அண்ட் ஆரஞ்சு கலரையும் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த எல்லோ அண்ட் ஆரஞ்ச் அண்ட் வயலட் இந்த 3 கலரை நீங்கள் யூஸ் பண்ணும் போது பணம் ரீதியான ஒரு பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு சார்ட் அவுட் ஆகும். அண்ட் ஃபேமிலி ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் சார்ட் அவுட் ஆகும். ஸோ இந்த 3 கலர் நீங்கள் ரேண்டமாக அப்போ யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு நல்ல விதமான ரிசல்ட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது.
ஸோ தனுசு ராசி இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு சாலிடான நியூ பிகினிங் இருக்குது அப்படின்னு இருக்குது. மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு புதிய தொடக்கம் வந்து உங்களுக்குள்ளே உருவாகும். உங்கள் பர்சன் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறது, இல்லை நீங்கள் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள், இல்லை நீங்கள் 2 பேர் சேர்ந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் நல்ல விதமாக நடக்கும். லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா ஸோ நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான பேஸை வந்து போடக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சாலிடான நியூ பிகினிங் இருக்குது இந்த மாதம் அப்படின்னு இருக்குது. ஸோ தனுசு ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் பணம் பொருள் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நிறைய லாபம் கிடைக்கும். தொழில் செய்கிறீங்கன்னா, நீங்கள் ஏதாவது வேலையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவ் அந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக கிடைக்கும். ஸோ ஒரு ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுனால அதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ உங்களுடைய சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும், ப்ரமோஷன் கிடைக்கும். உங்களுக்கு பணம் ரீதியான பொருள் ரீதியான விஷயங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகும், நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி போகும் அப்படின்னு இருக்கு. ஏதாவது நீங்கள் சமீப காலமாக டவுன்வர்ட்ஸில் போயிட்டு இருந்தால் கூட, லாஸில் போயிட்டு இருந்தால் கூட இந்த மாதத்துலேருந்து எல்லாமே பாசிட்டிவாக போக ஆரம்பிக்கும், எல்லாமே அப்வர்டில் போக ஆரம்பிக்கும். நல்ல வளர்ச்சி இருக்குது பணம் ரீதியாக பொருள் ரீதியாக உங்களுக்கு. தனுசு ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் யார்கிட்டையும் எதையும் ஷேர் பண்ணிக்க கூடாது அப்படின்னு இருக்குது. நீங்கள் மற்றவங்களை பற்றியோ இல்லை உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் பற்றியோ உங்களோட வேலையை பற்றியோ தொழில் பற்றியோ மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது அது உங்களுக்கு எதிராகவே அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்ககிட்ட ஒன்று கேட்டுட்டு வெளியே போய் சொல்கிறது வேறு விதமாக இருக்கும். உங்களை சுற்றி ஒரு காசிப் பேசுறதுக்கும் அது வாய்ப்பாக அமைஞ்சிடும். அப்போ உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கணும், யாருக்கிட்டையும் எதையும் ஷேர் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அடுத்த ஆக்ஷன் என்ன எடுக்க போகிறீங்க அப்படின்றத பற்றி கூட யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குது. அண்ட் வேலை ரீதியாக தொழில் ரீதியாக நீங்கள் நல்ல ஒரு நிபுணரையோ நல்ல ஒரு அதர் தேர்ட் பர்சனையோ நீங்கள் ஒரு சஜஷனுக்கு அணுகும் போது உங்களுக்கு பெஸ்ட்டான சொல்யூஷன் கிடைக்குமே தவிர கூட இருக்கவங்க கிட்ட கேட்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்காது. ஸோ யார்கிட்டையும் எதுவும் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி இருக்குது. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக நிறைய பாசிட்டிவான சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அரியர்ஸ் எதனா வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஸோ படிப்பு ரொம்ப மந்தமாக போயிட்டு இருக்குன்னா அது நல்ல விதமாக நீங்கள் கொண்டு போகிறதுக்கும் படிப்பில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை வந்து பார்ப்பீங்க. உங்களுடைய சில ஹேபிட்ஸையும் மாற்றிப்பீங்க. படிப்பு நல்லா இருக்கணும், ஸோ நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்களை மாற்றிப்பீங்க அப்படின்னு இருக்குது. ஸோ உங்களோட மைண்ட் பவர், உங்களுடைய ஹெல்த் இதெல்லாம் நல்லா நாளுக்கு நாள் டெவலப் ஆகும். ஸோ உங்கள் படிப்புக்காக படிப்பு சார்ந்த விஷயங்களில் மோரோவர் உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து ஏற்படும். ஸோ தனுசு ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு பெஸ்ட்டான மாதமாக இருக்கும். ஸோ உங்களுடைய நேர்மைக்கும் உங்களுடைய ஒரு உழைப்புக்கும் கண்டிப்பாக அதற்கான மதிப்பு பாராட்டுகள் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது கோர்ட் கேஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாகும் அப்படின்னு இருக்குது. அண்ட் உங்களுடைய நேர்மைக்கு கண்டிப்பாக உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த மாதம் நீங்கள் எந்த அளவுக்கு நேர்மையோடையும் பர்ஃபெக்ஷனோடையும் இருக்கிறீங்களோ அப்போது அடுத்து வரக்கூடிய காலங்கள் மாதங்களில் உங்களுக்கு அது பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன் சக்ஸஸை வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது. ஸோ தனுசு ராசிக்கான டாரோ ரீடிங் ப்ரெடிக்ஷன் அக்டோபர் மாதத்துக்கு பார்த்தோம். இந்த மாதம் நீங்கள் எந்த தெய்வ வழிபாடு செஞ்சால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ தனுசு ராசி நீங்கள் நந்தி தேவர் வழிபாடு செய்யணும். இந்த நந்தி பகவான் வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு சிவன் பார்வதியினுடைய முழு அருள் அனுகிரகம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுடைய டியூட்டி, உங்களுடைய கடமைகளை நீங்கள் சிறப்பாக செய்யறதுக்கான சப்போர்ட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அந்த கடமைகளை இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கும் அதை வந்து லாங் லாஸ்டிங்காக தக்க வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஆர் பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கடமையில் உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த துறை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் மிகப்பெரிய பொசிஷன் போகிறதுக்கு இன்னும் உங்களுடைய நாலேஜ் வந்து
இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் நுணுக்கமாக உங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களை கற்றுப்பீங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு பிரதானமாக இருக்குது. அதை ஜெயிச்சிட்டா மற்ற எல்லாம் ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நந்தி தேவர் வழிபாடு இந்த மாதம் முழுவதும் செய்யணும். பிரதோஷ தினத்துக்கு சிறப்பான பூஜைகள் கூட நீங்கள் செய்யலாம் அப்படின்றது தான் உங்களுக்கான ரீடிங்கில் வருது. ஸோ தனுசு ராசி இந்த அக்டோபர் மாதத்துக்கான டாரோ கார்ட் ரீடிங் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தோம். அண்ட் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வத்தையும் பார்த்தோம். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய இந்த மாதத்திற்கான வேண்டுதல்கள் இருந்தாலும் தாராளமாக பதிவிடுங்க. ஸோ உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறத்துக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். நன்றி.